ஸ்காரை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்னி ஸ்கார் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஆக்னி வரும்போது அது வந்து அந்த இடத்துல புண்ணாகும்போது திருப்பி ஹீல் ஆகிற சமயத்தில் அந்த இடத்துல ஸ்கார் டிஷ்யூ இழுத்து பிடிக்கிறதுனால தான் அந்த இடத்துல பள்ளம் ஃபார்ம் ஆகுது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆக்னி ஸ்கார் இருக்கிறவங்களுக்கு குழியாக இருக்கிறத பார்த்துருக்கலாம். இது வந்து மினிமலாகவும் இருக்கும். இந்த குழி ஒரு சிலருக்கு ரொம்ப ஆழமான குழியாகவும் இருக்கும். ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னா நல்ல ஸ்காராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்கார் சப்சிஷன் வித் பிஆர்பிங்கிற ப்ரொசீஜர் வந்து இருக்குது. அதாவது சப்சிஷன் அப்படிங்கிற ஸ்கார் சப்சிஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்காரை அடியில் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற ஃபைபராட்டிக் பேண்ட்ஸை எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்காருக்கு கீழே பிஆர்பி இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்கார் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 or 4 times ரிப்பீட் பண்ணுறது மூலிமா ஸ்காரை வந்து ஓரளவுக்கு நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும். இன்னொரு டைப் ஆஃப் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா டெர்மோபரேஷன் சொல்லுவோம். டெர்மோபரேஷன் அப்படிங்கிறது ஒரு டைமண்ட் பல்ல மைக்ரோ மோட்டரில் கனெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்கார் இருக்கிற ஏரியாவில் தேய்ச்சி கொடுக்கறது மூலிமா சூப்பர்ஃபிஷியல் டெட் ஸ்கின் லேயர் ரிமூவ் ஆகிட்டு நியூ ஸ்கின் க்ரோ ஆகும்போது அந்த ஸ்கார் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதை வந்து நம்ம டாபிக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பெயின் தெரியாத மாதிரி பண்ணிட்டு தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணுவோம். இதையும் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண தேவை இருக்கும். 4 or 5 times அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். இன்னொரு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா CO2 லேசர் ட்ரீட்மெண்ட். இதில் வந்து இந்த CO2 லேசரை வந்து இந்த ஸ்கார் வழியாக நம்ம செலுத்தும் போது அது வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்காரை வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். அப்படிங்கிறது தான் இதனோட பேசிக் கான்செப்ட். இதையுமே நம்ம ரிப்பீட் பண்ண தேவை இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் லேசர் பார்த்தீங்கன்னா MNRFன்னு சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோ நீட்லிங் RF. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பு, அதாவது முள்ளாக இருக்கிற மாதிரி ஒரு டிப் இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்கார் இருக்கிற ஏரியாவில் வச்சுட்டு அது மூலிமா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை செலுத்தும் போது அது வந்து கொலாஜன் சிந்தசிஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஸ்காரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரொசீஜரும் நம்ம வந்து 4 times 5 times அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணணும். இன்னொரு டைப் ஆஃப் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீல். அதாவது மைல்டு ஃபார்ம் ஆஃப் ஆசிடை வந்து நம்ம ஃபேஸில் ஸ்கார் இருக்கிற ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 7 to 10 minutes அந்த மாதிரி வச்சுருந்துட்டு அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த மைல்டு ஆசிட் வந்து சூப்பர்ஃபிஷியல் டெட் ஸ்கின் லேயரை டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய் பண்ணுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து அப்படியே பீல் ஆஃப் ஆகிடும். 2 to 3 days வந்து அந்த ஸ்கின் பீல் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நியூ ஸ்கின் க்ரோ ஆகும்போது ஸ்கார் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதுவும் நம்ம 4 to 5 times ரிப்பீட் பண்ண தேவை இருக்கும். இது எல்லாமே வந்து ஓபி ப்ரொசீஜர். இது எல்லா ப்ரொசீஜருக்குமே நம்ம டாபிக்கல் அனஸ்தீசியா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 minutes வெயிட் பண்ண வச்சுட்டு தான் இந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ணுவோம். இன்னொன்று சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னா நானோ ஃபேட் கிராஃப்டிங். இது வந்து நம்ம அனஸ்தீசியா கொடுத்து வயிற்றுலேருந்து லைப்போசக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணி ஃபேட்டை உறிஞ்சி எடுத்து அதை வந்து ரொம்ப நானோ துகள்களாக, அதாவது நானோ ஃபேட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி பிஆர்பி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கார் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்காரை நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து இந்த நானோ ஃபேட்டை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா ஸ்காரை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த எல்லா ப்ரொசீஜருமே பார்த்தீங்கன்னா ஸ்காரை வந்து ஃபுல்லாக 100% ட்ரீட் பண்ணாது. பட் வந்து ஒரு 50 to 60% இந்த ஸ்காரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ.